77 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஒரு புரட்சித் தலைவர் இயக்கத்தில் ஒரு சீனியர் மோஸ்ட் மெம்பர். அவர் அவருடைய ஆதங்கத்தை சொல்லியிருக்காரு. அம்மாவின் தொண்டரா அவர், நானும் அதை அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன். அது எனக்கு தெரியல. ஆமா ஆமா, அவ்வளவுதான் நான் பார்த்தேன். இல்ல இல்ல, அம்மாவுடைய தொண்டர்கள், அம்மாவுடைய கட்சியில இருந்தவர்கள்லாம் அம்மா மறைவுக்கு பிறகு பழனிசாமி எப்படி முதலமைச்சர் ஆனார்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த 4 ஆண்டு ஆட்சியில அம்மாவுடைய பாதையிலிருந்து அவர் விலகிச் செல்றாருங்கிற காரணத்தினாலதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது. அனைத்து தேர்தல்களிலும் அம்மாவுடைய இயக்கம் தோல்வி அடைந்ததற்கான காரணம் என்ன என்பதும் எல்லாருக்கும் அம்மாவுடைய தொண்டர்களுக்கு தெரியும். 21 திமுக ஆட்சி அமைத்ததற்கும் இப்ப 24 பாராளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கும் மறைமுகமாக பழனிசாமி உதவி செய்தார். தன் மீது வழக்குகள் வந்துவிடக்கூடாது, கைதாகிடக்கூடாதுங்கிறதுக்காக பழனிசாமி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக புரட்சித் தலைவர் கண்ட இயக்கத்தை, அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கத்தை கேடயமாக பயன்படுத்திக் கொண்டு தன்னை காப்பாற்றிக் கொண்டு வருகிறார். இது ஜெயக்குமார் பதில் சொல்லியிருக்காரு. சிம்புடன் பேசினதுக்கு அரசியல் கலக்க முடியும் அப்படிங்கறதுனாலதான் நாங்க ஜெயலலிதா எம்ஜிஆர் படத்தை போடல அப்படின்னு சொல்லியிருக்காரு. திட்டத்தை கொண்டு வந்து அவங்க தான் அதனால படத்தை போடலன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல இல்ல, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு முதல் முறையா அறிவிச்சு அதுக்கு அம்மா அவர்கள் அந்த பிரிலிமினரி சர்வேக்கு நிதி ஒதுக்குறாங்கிறது தெரியும். 16லயும் அம்மா அமைத்து கொடுத்த ஆட்சியில அதுக்கப்புறம் பழனிசாமி 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தப்பதான் அதுக்கு நிதி எல்லாம் ஒதுக்கப்பட்டு அந்த ஸ்கீம் வந்தது. அது எதா இருந்தாலும் முதல்ல இது கட்சி நிகழ்ச்சி கிடையாது. இது கொண்டு வந்த அந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு காரணம் யாரு? அந்த அவர்களுடைய அம்மாவின் படத்தை போடவில்லை என்பது போடணுங்கிறது பேசிக்கான விஷயம். ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவங்க அரசியலெல்லாம் தாண்டி அந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியவர்கள். இன்னும் சொல்ல போனா பழனிசாமி இவரா முதலமைச்சர் அறிவிச்சார் அந்த ஸ்கீமை. அம்மா அவர்களுடைய ஆட்சி நீட்சியாக அவர் உட்கார்ந்து பண்ணது. அதனால இந்த பதிலெல்லாம் சும்மா மலுப்பல் தானே தவிர இது அம்மாவையும் புரட்சி தலைவரையும் அசிங்கப்படுத்திக்கிட்ட விதமாக அந்த பதில் இருக்கு. அவர் 4 காலிலே ஊர்ந்து பயணம் செய்யறாருல, அது அடிமைத்தனம் இல்ல, அன்புல நான் ஊர்ந்து போறேன் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான்.